தமிழ் சினிமாவின் முடிசூடா மன்னன். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாராலும் கொண்டாடப்படும் மாஸ் ஹீரோ. சினிமாவில் கால் பதித்து கால் நூற்றாண்டை கடந்து மக்கள் மனதில் சிம்மாசனம் உச்ச நட்சத்திரமாய் விஜய். விஜய் தமிழ் சினிமாவின் மூன்றெழுத்து மந்திர சொல். விஜய் மருத்துவராக வேண்டும் தந்தை S.A. சந்திரசேகரின் கனவு. தந்தை புரட்சி இயக்குனர், தாய் கதையாசிரியர், கர்நாடக சங்கீத பாடகி. இதனால் இயற்கையாகவே சினிமா கனவு ஆசை தொற்றிக் கொண்டது விஜய். மகன் கனவை நிறைவேற்ற இந்த உலகை விஜய்க்கு அறிமுகம் செய்த தந்தையை தன் மகனை சினிமா உலகில் நமக்கு அறிமுகம் செய்தார். முதல் படம் நாளைய தீர்வு. தோல்வி ஒன்றல்ல இரண்டல்ல பல விமர்சனங்கள். அப்பா இயக்குனர் என்பதால் இந்த முகத்தை வைத்துக் கொண்டு ஹீரோவா என்ற கடும் விமர்சனம் அன்று. இந்த முகம் தான் கோடிக்கணக்கான ரசிகர்கள் தவறு இருக்கின்றனர் இன்று. தடைக்கற்களை படிக்கற்களாக மாற்றியவர் தளபதி விஜய். உச்ச நட்சத்திரமாய் இன்று இந்த இடத்தில் அமர கடந்து வந்த பாதை கடினமானது. ஆரம்பத்தில் அவமானங்களையும் தொடர் தோல்விகளையும் சந்தித்த இவர் விடாமுயற்சியால் உனக்காக காதலுக்கு மரியாதை படம் முதன் முதலில் இவரை மக்களின் மனதில் இடம் பிடிக்க வைத்தது. அங்கிலிருந்து இன்று மக்கள் மனதில் நிரந்தர இடம் பிடித்த விஜய். விஜய் அவார்ட்ஸில் மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்கள் விரும்பும் ஹீரோ, ஃபேவரட் ஹீரோ, ஃபேவரட் என்டர்டெய்னர் ஆஃப் தி இயர். பலமுறை தொடர்ந்து இவர் வீட்டு கதவை தட்டியது. இது மட்டுமல்ல, கலைமாமணி டாக்டரேட் விருதுகளும் இவரை அலங்கரித்தது. வெற்றி விருதுகள் ஒருபுறம் இருந்தாலும் விமர்சனங்களும் சர்ச்சைகளும் இவரை பின்தொடர்ந்தன. 2009ஆம் ஆண்டு தன் ரசிகர் நற்பணி மன்றங்களை மக்கள் இயக்கமாக மாற்றினார் தளபதி விஜய். அரசியல் கட்சிகளுக்கு இணையாக நேர்த்தியுடன் சிறப்பாக செயல்பட்டு அரசியல் கட்சிகளையே அதிரடிக்கிறார். Fantastic growth. நீட் அனிதாவின் பெற்றோரை சந்தித்தது, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்திற்கு குரல் கொடுத்தது, GST பண மதிப்பிழப்பு பற்றி பேசுவது, விவசாயிகளுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பது என இவரின் சமூக பார்வை விசாலமானது. பல படங்களில் அரசியல் பேசி அரசியல்வாதிகளின் விமர்சனங்களுக்கு மட்டுமல்ல, அவர்களின் நெருக்கடிகளுக்கும் உள்ளானவர் விஜய். இவரை அரசியலுக்கு வரவேற்க தலைவா தலைவா என கோஷமிடும் ரசிகர்கள் சிவப்பு கம்பளத்துடன் காத்திருந்தனர். தனது ரசிகர்களை ஏமாற்றாமல் 2024ஆம் ஆண்டு புதிய கட்சியை தொடங்கினார் விஜய். ஆனால் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை, 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதாகவும் சினிமாவிலிருந்து விலகப் போவதாகவும் அதிரடியாக அறிவித்தார் விஜய்.